சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா என்னுடைய வாக்கினை வரவில்லை. மாறாக உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறதல்லவா? அதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. அந்த அதிர்ச்சி தான் இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியும் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனைதான். நம் குலத்தில் இருக்கின்ற அவர்களே இது போன்று செய்கிறார்களே என்று அவர்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள். இதை கேட்டவுடனே உன் மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடுகிறது என்பதையெல்லாம் என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. என் குலத்தில் அப்படி யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள்? குலதெய்வத்திற்கு அவர்கள் மீது வெறுப்பு வருகிறது என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நினைக்கிறாய் அல்லவா? இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலேயே ஏற்றுக்கொள். இப்பொழுது இந்த அப்பா உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்லிவிடுகின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை உன்னிடத்தில் சொல்லும்போது தெளிவாக பொறுமையாக நீ முழுவதும் கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் முழுவதுமாக கேட்டால்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய். இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள். நான் தான் உன்னுடைய குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலத்தான் பார்க்கின்றேன். அதுபோலதான் அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவார்கள் என்று நான் இங்கே நினைத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குழந்தைகள் என் கோவிலுக்கு வரும்பொழுது பூஜைகளை செய்யும் பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அப்பா சொல்கின்ற விஷயம் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர்களுடத்தில் வந்து சொன்ன விஷயம் என்னவென்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை இப்பொழுதே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்திலேயே வந்து கேட்கிறார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை எல்லாம் போக்கி தந்து விட மாட்டாயா என்றெல்லாம் உனக்கு எதிராக வேண்டுதல்களை என்னிடத்திலே வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றும் என் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, அப்படி நீ யாருடைய மனதில் வேதனை ஏற்படுத்துகிறாய் என்று சற்று சிந்தித்து பார். இன்று இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா என்றிடத்திலே வந்து வேண்டுதல் வைக்கிறார்கள். நான் இங்கே உங்கள் அனைவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னுடைய சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என் மனதை ரணமாக்கி விட்டது. இதுதான் நிஜமான உண்மையும் கூட. அதையெல்லாம் என்னால் ஏற்க முடியவில்லை. ஏன் இப்படி சொல்கின்றார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும்போதுதான் எனக்கு முழு விஷயங்களும் புரிந்தது. ஏதோ சிறு மன சங்கடங்கள் இருக்கிறது, அதனால் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்படிப்பட்ட வேண்டுதலெல்லாம் இவர்கள் என்னிடத்தில் வைப்பதற்கு காரணமாகவும் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உங்கள் இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதில் உன் பக்கம் தவறு இருக்கிறதோ அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதோ என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நியாயத்தை வழங்குவதுதான் என்னுடைய கடமை என்பதை புரிந்து கொள். சாயப்பா தவறையே செய்யாத குழந்தைகளுக்கு ஒரு நாளும் தண்டனை கொடுப்பது கிடையாது. அவர்கள் செய்த தவறானது நீக்கக்கூடிய அளவில் இருந்தால் அவர்களின் மனம் திருந்துவதற்கும் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கும் இந்த சாயப்பா எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, எல்லாம் படுத்துவதும் அவர்களை நன்றாக வாழ வைப்பதும் தான் என்னுடைய கடமையை தவிர யாரையும் அழிக்க வேண்டும், ஒருவருடைய வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்று நான் ஒருபொழுதும் நினைப்பது இல்லை. உன் குலதெய்வமான என்னிடத்தில் வந்து இது போன்று உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் நான் இப்பொழுது சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உனக்கு யாரிடத்திலும் சிறிய மனக்கசுப்புகள் இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூர எறிந்துவிட்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உன் அப்பா சொல்லவில்லை. இதுவரை நடந்தது எதுவாக இருந்தாலும் அதை உன் குலதெய்வம் என்னிடத்தில் விட்டுவிட்டு சென்று விட வேண்டும் என்று தான் உடத்திலே சொல்கின்றேன்.
என்னிடத்தில் அதையெல்லாம் ஒப்படைத்த பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன். ஏனென்றால் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது நடுநிலையாக இருந்து எடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடுவது தான் உனக்கு நல்லது. இந்த வாழ்க்கையில் பணம் இருக்கிறது என்றும் பதவி இருக்கிறது என்றும் சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது நல்ல பதிலை தந்து விடுகின்றேன். அவர்கள் செய்ய நினைத்த விஷயம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயம் மிக பெரும் தவறு. அதற்காக எல்லாம் நீ பயப்பட வேண்டாம். அவர்கள் என்னிடத்தில் தானே இதையெல்லாம் சொன்னார்கள். உன் குலதெய்வம் உன்னை சுற்றிதான் பாதுகாப்பாக நிற்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் யாராலும் கொடுத்து விட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்திலே தான் உள்ளது என்பதை நீ மறந்து விடாதே. என்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்களுக்குள் பிரச்சனைகளும் சண்டைகளும் வருவது எல்லாம் சாதாரணம்தான். அதற்காக ஒருவரின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. அதை அவர்களாகவே உணர்ந்து இனி உன்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கவும் போகிறார்கள். யாராக இருந்தாலும் யார் மீதும் உனக்கு எந்த விதமான வஞ்சனை எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் வேண்டாம். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் உன் குலதெய்வத்திடமே ஒப்படைத்து விட வேண்டும் என்று தான் உன் குலதெய்வம் உன்னிடத்திலே சொல்கிறார்கள். இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால், அதுவும் உன் குலதெய்வத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்தால் அது உன் குலதெய்வத்திற்கு மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கும். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நன்மைகளை எல்லாம் அவர்கள் செய்து தருவார்கள். இந்த சாயப்பா சொல்வது என்னவென்றால், என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மன்னிக்கக்கூடிய தவறாக இருந்தாலும் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நீங்க முடியாத தவறுகள் இருந்தால் அதை உன் குலதெய்வத்திடமே ஒப்படைத்து விடு என்று தான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன். இதை மட்டும் நீ சரியாக செய்து வந்தால் போதும் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அப்பாவிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அப்பாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றெடுப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த சாயப்பா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த அப்பாவிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா, வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பாவினுடைய பொறுப்பாகும். எனவே அப்பாவிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். உன் வாழ்க்கை நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் இடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன். இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய். பொதுவாக ஒருபோதும் உன்னை இந்த சாயப்பா நான் கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழி நடத்தி செல்லப் போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு நடக்க இருக்கும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகிறது. அதை உன் சாயப்பா முன்னிலையிலேயே நான் உனக்கு நடத்தி தரப் போகின்றேன். நீ அனைவரிடத்திலும் வென்று காட்டப் போகிறாய். யாரிடத்தில் சவால்களை விட்டாயோ நான் இதில் ஜெயித்து காட்டுவேன். என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று நினைத்து உன்னுடைய நம்பிக்கையான வாழ்க்கையை நீ தொடங்கினாயோ அந்த நம்பிக்கையான வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நிறைவேறப் போகிறது. என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு நல்வழிப்படுத்த உன் கூடவே இருந்து உன்னை நான் நல்ல பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறேன்.
என் கூடவே இரு. உன் அப்பா நான் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தாமல் விட்டுவிட மாட்டேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.